ரீசெண்டாக அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய 2ஆம் உலகப் போர் நினைவிடமாக உள்ள இடத்துல வந்து இவங்க டான்ஸ் ஆடி வீடியோ போட்டிருக்காங்க. டிக்டாக்கு, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் வீடியோ போட்டிருக்காங்க, ட்விட்டர்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து அந்த நாட்டுக்காரங்க பார்த்துட்டு இது எப்படி எங்களோட நினைவு சின்னத்தை வந்து நீங்கள் அவமதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை வந்து உங்களை வந்து நாடு கடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்ன முடிவாக போகுதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஹெட்லைன் அப்படின்னா, எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைமுறை அப்படிங்கிறத சிறந்த ஹெட்லைன். இது இவங்க மட்டும் இல்லை, இப்போ நிறையா பேர் மாறிட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்படுறது, யாரை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுங்களேன், குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடக்கிறது வேறு விஷயம். ஆனால் குடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்து ரொம்ப அலம்புறது, ரவுடிசம் பண்ணுறது, பைக் எடுக்கிறது, பஸ் எடுத்து ஓட்டுறது, கார் ஓட்டுறது, லாரி எடுத்து ஓட்டுறது, இது வந்து யாரையுமே பற்றி கவலைப்படாது. சம்டைம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீ போதையில் இருக்க, உன்னால் நடக்க முடியல, தள்ளாடிக்கிட்டு இருக்க, சுயநினைவே இல்லாமல் இருக்க, பிரெயின் வந்து சுத்தமாக வந்து உனக்கு ஆப்ஷன் மைண்டில் இருக்க, அப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன ஆகும்? யாருக்காவது ஒருத்தருக்கு விபத்து நடந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகும்? அந்த குடும்பமே நாஸ்தியாகும். அதான் யாரை பற்றியுமே கவலைப்படாத ஒரு தலைமுறை. எவனை ட்ரிங்க்ஸ் அடிச்சு நான் அசால்ட்டாக அன்றைக்கி பஸ் ஓட்டுற சில பேர்லாம் பார்க்குறோம், லாரி ஓட்டுறவங்களும் பார்க்குறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு குடும்பத்தில் இப்போ நீ டெய்லி சம்பளம் வாங்குகிறோம், அதை வந்து நம்ம வீட்டில் கொடுத்தா தான் அன்னைக்கு சாப்பாடு நடக்கும், அடுத்தடுத்த வேலைக்கு குழந்தைங்க படிக்கும், வாழ்க்கையில் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரியான கவலையெல்லாம் கிடைக்கும். நம்ம குடித்தா போதும், நம்ம குழந்தைய பற்றாச்சும் அது என்னமோ பண்ணிட்டு போகுது, இல்லை பொண்டாட்டி இப்போ அம்மா அப்பா என்னமோ ஆகிட்டு போகுது, யாரை பற்றியுமே கவலைப்படுறதில்ல. குடித்தா போதும், செல்ஃபிஷாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருக்காங்க, இல்லை ஒரு ரசிகருக்கு, ஏதோ ஒரு சினிமா நடிகருக்கு ரசிகராக இருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து முட்டு கொடுக்குறது. எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்துருச்சுப்பா, இந்த மாதிரி இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இந்த எவிடன்ஸாக கொடுத்துருக்கோம்னா அதெல்லாம் இல்லை. வசதி அப்படி தான் பண்ணுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் பின்னாடி வரப்போகுது, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அதே ஒரு சினிமாவில் ஒரு உச்சபட்சமாக இருக்காங்க, பயங்கர தான் இருக்காங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் மடக்கி நம்ம அப்படி இப்படின்னு முட்டு கொடுக்க முடியும், முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுவும் ஒரு செல்ஃபிஷ் தான். இந்த சமூகமே சீர்கட்டு போகிற மாதிரியான ஒரு முட்டு கொடுக்குறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் மீடியா, சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்துக்களை பதிவு பண்ணால் நிறைய பேர் மனசு பாதிக்கும், இந்த ஆபாசத்தை பதிவு பண்ணால் நிறைய பேரோட வாழ்க்கை கெட்டு போயிடும், சின்ன குழந்தைகளோட வாழ்க்கை கெட்டு போயிடும், எத்தனையோ பேரோட வாழ்க்கை கெட்டு போயிருங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாவில் நிறைய ஆபாசமான நடனங்கள், ஆபாசமான விஷயங்கள், ஆபாசமான கருத்துக்கள், யாரை பற்றியும் கவலைப்படுறதில்லை. நமக்கு அதில் வரவு இருக்கா, பணம் இருக்கா, லைக் வருதா, ஷேர் வருதா, அவ்வளோதான். அது சின்ன குழந்தைய பார்த்தா என்ன யோசிக்கும்? சினிமாலையும் அப்படி தான். சிகரெட் அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது நிறையா சோசியலில் நிறைய பேர் பார்த்தா என்ன ஆகும்? நிறைய ரவுடிசம் பண்ணுறது, நிறையா வன்முறைகளை தூண்டுறது, நிறைய ஜாதி பிரச்சனைகளை தூண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இது நிறைய பேர் மனசை பாதிக்கும், நிறைய பேருக்கு ஒரு தப்பான எண்ணங்களை தூண்டுங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நிறைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாரையும் கிண்டல் பண்ணுற மாதிரியான வசனங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ, அது உருவ கேலிங்கிறது ரொம்ப அநியாயம். அதெல்லாம் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நமக்கு தேவை வருமானம், வருமானம், வருமானம். செல்ஃபிஷாக நம்ம இருக்க இது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ரொம்ப ஒரு சீர்கேடாக தான் போகும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி தலைமுறையெல்லாம் பார்த்தோம்னா, இன்றைக்கி சில பேரோடைய விஷயங்கள்லாம் பார்த்தா பைக்கில் வேகமாக போகிறோம். சம்டைம் வந்து ஒரு இடையில குறுக்கில் வந்தால் ஒருத்தரோட உயிர் போயிருங்கிற பயம்லாம் கிடையாது. நமக்கு வேகமாக போகணும், நம்மளுடைய மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயின். வேகமாக போவோம், வீலிங் போகும்போது நம்ம விழுந்தோம்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க என்ன கஷ்டப்படுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது கிடையாது. ரவுடிசம் பண்ணுறது, அதட்டுறது, என்னென்னமோ தொங்கிக்கிட்டு போகிறது பஸ்ஸில், அது ஒரு ஸ்டைல். அவங்களுக்கு நிறையா, அதாவது செல்ஃபிஷாக இருக்காங்க. யாரை பற்றியும் கவலை தான், எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு தலைமுறைகளாக இப்போ உள்ள தலைமுறை மட்டும் இல்லை, இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் மாற்றிக்கிட்டு வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. சில பேர் அப்படி மாற்றி இன்றைக்கி டைவர்ட் ஆகிட்டாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும். சரி, நம்ம வந்து என்ன செல்ஃபிஷாக நம்ம நடந்துக்கிறோம், நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து படித்து ஏதோ ஒரு விஷயத்தில் முன்னேறி சம்பாரிச்சு போயிட்டு இருக்க இடத்துல யாராவது ஒருத்தவங்க நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம முன்னேறி போகணும். அதுதான் ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம், அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நல்ல விஷயம். ஆனால் நிறையா சோசியல் விஷயங்களை எவன் கெட்டு போனால் என்ன, நம்மளுடைய அடுத்தவனை கெடுத்து முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கும் ஒரு நாள் வந்து ஆபத்தாக தான் முடியும். அதில் மாற்றமே கிடையாது.